ஹலோ ஒன் I'm Naveen, welcome to Navaje. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா காந்தா. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் அதை பற்றி பேச்சுலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. டீசர் கூட ரிலீஸ் பண்ணாங்க, அது கூட நான் பார்த்தேன். பட் இந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய எனக்கு ஒரு ஹைப் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. சரி கொஞ்சம் சர்ச் பண்ணுவோம் பார்த்துட்டு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு துல்கர் சல்மானோட கெட்டப் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐடியாவில் படத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது விக்கிபீடியா தேடி பார்க்குறப்போ ஆக்சுவலி இட்ஸ் ஒரு பயோபிக் மாதிரியும் சொல்கிறாங்க. லைக் வந்துட்டு இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் த லைஃப் ஆஃப் M.K. தியாகராஜ பாகவதர். சரிங்களா? ஸோ அவர் யாருன்னு தேடி பார்க்குறப்போ இஸ் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடின் சூப்பர் ஸ்டார் பேர் வாங்கின ஒரு ஆக்டர் அண்ட் கர்நாடிக் சிங்கர். சரிங்களா? ஸோ அவரோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயோபிக் எனக்கு ஐடியா எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, யாராச்சும் தெரிஞ்சாக்கிட்டு சொல்லுங்க. சரிங்களா? மேபி அவரோட லைஃப் ஒரு ஜேர்னி. இது பயோபிக்னா அப்பயே வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? இது அப்படி ஒன்றும் போடல. தமிழ் லாங்குவேஜ் பீரியட் ட்ராமா ட்ரெயிலர் தான் போட்டிருக்காங்க. மேபி பயோபிக்காக இருக்கலாம், அவரோட லைஃப்பை சார்ந்து ஒரு படமாக இருக்கலாம். ஸோ ஐடியா இல்லை, நம்ம ட்ரெய்லர் பார்த்தே என்னன்னு தெரிஞ்சு போமா. சரிங்களா? ஸோ வாங்க. ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோ படம் எடுக்க ஒத்துக்கிட்டான், ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி T.K. மகாதேவன். நான் எடுக்கிறேன் அந்த படத்தை, நீங்க ஒரு ஓரமா இருந்து பாருங்க. இந்த சினிமா தர பணம், பேர், புகழ் உன்னை கெடுக்குது. இந்த படம் என் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும் என்று உன்னோட உறவாட வரும். எனக்கு ஒரு சந்தேகம், இங்கு எது அழகென்று புரியவில்லை. அந்த நிலவா, இல்லை உன் முகமா? பேசா மொழியே துயரத்தின் போது மட்டும்தான் பிரதீப். வரும் என யார் சொன்னது? இது ஆனந்தத்தின் ஊற்று. ரொம்ப நல்லா நடிச்சீங்க. ஆறும் அமுதே ஆசை அழகே எப்பாடுபட்டாவது உன் கவனத்தை செதற விடாம நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பேன். சத்தியம் பண்ணி கொடு, குரு சத்தியம் பண்ணி கொடு. புரியாத முட்டாள் போல் தூங்கிவிட்டேன். நீர் ஒரு முட்டாள் தான். நடக்கிறது எல்லாம் நாடகம். ஐயா, இது உங்க படம், நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஆக்ஷன். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். மோகன் உன் சாவு என் கையில். இவன் நிஜமாவே பெரிய நடிகரா? என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யார்தான்? உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். ஊதித்தல்ல, நான் ஒன்னும் மண் இல்ல, மலை. பொறுமையா இருக்க முடியாதா? என்னடா அங்குள், சில உண்மைகள் இருட்டதா இருக்கணும்ல. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. அண்ணா எல்லாம் ரெடிண்ணா. கேமரா கிட்டவே, என் முகத்துக்கிட்ட. கேமரா க்ளோஸ். ஓகே, November 14. நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அது மாதிரி ஏதோ ஒரு கேஸ் நடக்குது உள்ளுக்கு. அது யார் எந்த கேரக்டர்னு என்னால் இமேஜின் பண்ண முடியல. அது நல்லா இருக்குங்க உண்மையிலே. ஓகே, யா ஓகே. TK. ஓ ஓகே, மகாதேவன். ஓகே, பேரை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஓகே, அது மாதிரி உண்மையிலே
ஐயோ ஏதோ நடக்க போகுதுப்பா அந்த மாதிரி இருக்கு. அந்த விறுவிறுன்னு கொஞ்சம் கொண்டு போறாங்க. இந்த ட்ரெய்லரே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இன்டென்ஸ்டா இருக்கு. இன்டென்ஸ்னு ஐ மீன் என்னோட மீனிங் என்ன சொல்ல வரேன்னா லைக் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க வருது. அது கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் மாதிரி தாங்க இருக்கு. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஏன் தெரியுமா, அவங்க நடிக்கிற விதம், நம்ம துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டரா பிளே பண்ண என்னால துல்கர் சல்மானா அவரா பார்க்க முடியாது, ஆக்டரா பார்க்க முடியாது. அது அவரு அந்த ஒரு கேரக்டரா நான் பார்க்கறேன். அவர் மேனேஜர் அவரு லைக் வந்துட்டு. ஆனா இந்த கதை எங்கேயும் பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குது. லைக் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவனுக்கு நடிப்பு வாய்ப்புக்காக தேடின கஷ்டங்கள்லாம் இருக்கு. பட் ஒன்ஸ் அந்த நடிப்பு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த நடிப்பு அதெல்லாம் வந்துட்டு அந்த சினிமா எப்படி அவனை வந்துட்டு ஒரு மாதிரி கெட்டவனா மாத்துது, ஒரு மாதிரி கிரே ஷேட்டா மாத்துது. அந்த மாதிரி இந்த கதையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணுச்சு நான் கீழே கமெண்ட் பண்ண பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருக்காம உங்க தாட்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Family, take care. Bye.